வணக்க நண்பர்களே, போகும் வழியில் ஒரு மின்கம்பத்தில் ஒரு சிறு துண்டு காகிதம் எழுதி தொங்கவிடப்பட்டிருந்துச்சு. அப்படி என்ன தான் அதில் எழுதியிருக்கு என்ற ஆர்வத்தில் நானும் போய் அதை பிரித்து படித்தேன். அதில் என்னுடைய ரூ. 50 தொலைஞ்சி போயிடுச்சு, யார் கையிலாவது கிடைச்சா தயவு செஞ்சு இந்த விலாசத்தில் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன், எனக்கு கண் பார்வை அவ்வளவு சரியில்லை என்று விலாசத்துடன் எழுதியிருந்துச்சு. எனக்கு பொழுது போகலை. அந்த குறுக்கு வழியில் பார்த்த ஒரு நபரிடம் விலாசம் கூறி வழி கேட்டேன். இந்த அம்மாவா? கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பழைய வீடு இருக்கும், அங்கே தான் அந்த கண்ணு தெரியாத அம்மா இருக்குது. அங்கே ஒரு சிறிய கீத்து கொட்டகை ஒரு நாள் மழைக்கு கூட தாங்காது. வெளியில் கண்கள் குழி விழுந்து எலும்பும் தோலுமாக வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. நானும் அப்படியே கிட்ட போனேன். என் காலடி சத்தம் கேட்டதும், யார்ப்பா நீ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. அம்மா, நான் இந்த வழியாக வந்தேன், எனக்கு ஒரு ரூ. 50 கீழே விழுந்து கிடந்துச்சு, அதை உங்கள்கிட்ட தரலாம் என்று வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டதுமே அந்த அம்மா ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே, ஏம்மா நான் எதாவது தவறாக கேட்டுட்டேனா, அப்படி கேட்டிருந்தேன் நான் மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு உடனே அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி 2 நாளாக கிட்டத்தட்ட 30-35 பேர் ரூ. 50 கீழே விழுந்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் சத்தியமாக அந்த கடிதத்தை நான் எழுதலப்பா, எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு அந்த அம்மா கண்ணீரோடு சொன்னிச்சு. நான் உடனே, பரவாயில்லம்மா நீங்கள் வச்சுக்கோங்க என்று சொல்லி கொடுத்துட்டு திரும்பினேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நீ போகும்போது அந்த மின்கம்பத்தில் இருக்கும் அந்த கடிதத்தை மறக்காமல் கிழிச்சு போட்டுரு அப்படின்னு அந்த அம்மா ரொம்பவும் அறிவுறுத்தினாங்க. என் மனசில் விதவிதமான எண்ணங்கள். யார் அந்த கடிதத்தை எழுதியிருப்பா? அந்த கடிதத்தை கிழித்து விடு என்று அந்த அம்மா எல்லாருக்கிட்டேயும் கூறி கொண்டு தான் இருந்திருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் யாருமே அப்படி செய்யலையே, அந்த காகிதத்தை கிழிச்சு போடலையே. யாரும் இல்லாமல் அனாதையாக வாழும் ஒரு உயிருக்கு கடிதம் வடிவில் உதவி செய்த அந்த நண்பருக்கு மனதால் நன்றி சொல்லி கொண்டேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் அதற்கு 1000 வழிகள். மனதில் யோசித்து கொண்டே வரும்போது வழியில் ஒருவர் என்னிடம் அண்ணன் இந்த விலாசம் எங்கே என்று சொல்ல முடியுமா, கீழே இருந்து ஒரு ரூ. 50 கிடைச்சது, அந்த அம்மா கிட்ட கொடுக்கணும், வழி சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். எனக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரியாக ஆகிப்போச்சு. மனித நேயம் இன்னும் சாகவில்லை. இதுதான் பணத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத நம் நாட்டுக்கே உரிய மனித நேயம் அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முகம் தெரியாத ஒரு நண்பர் கடிதம் வடிவில் அந்த வயசான கண்ணு தெரியாத பாட்டிக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.